உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மில்கி பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உள்ளே சேர்த்து நல்லா உருக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு நல்லா டோஸ்ட் ஆகட்டும். நம்ம வேணும்னா மேலே கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு டோஸ்ட் ஆனதும் திருப்பி போட்டு அடுத்த சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சைடு டோஸ்ட் ஆனதும் ஒரு கப் பால் சேர்த்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம், நம்மளோட ஆப்ஷனல் தான். இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு பால் சேர்த்துறது பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சி போயிடும். நம்ம பால் எல்லாமே மேலேயும் அப்சர்வ் ஆகிற மாதிரி மேலே ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பாலும் அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பாதாம் பொடியாக கட் பண்ணி மேலே மட்டும் அப்படியே தூவிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம தேன் சேர்த்துக்கலாம். தேனோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான மில்க் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.